சென்னை குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரி வளாகத்தில் 1953 மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ. கருணாநிதி, எஸ்.ஆர். ராஜா ஆகியோர் மடிக்கணினியை வழங்கினர். அரசு மாணவர்களுக்கு வழங்கியுள்ள மடிக்கணினி என்பது செல்போன் போன்று தேவையற்ற தகவல்களை வழங்கும் கருவி அல்ல என்று அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் குமரேசன் பேசியுள்ளார். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள எம்ஐடி கல்லூரி வளாகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியைச் சேர்ந்த 1953 மாணவர்களுக்கு மடிக்கணினியை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எம்ஐடி கல்லூரி மாணவர்கள் 843 பேரும், எஸ்ஐவிடி கல்லூரி மாணவர்கள் 991 பேர், அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் 120 பேர் என மொத்தம் 1953 மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் டாக்டர் குமரேசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ. கருணாநிதி, எஸ்.ஆர். ராஜா, மேயர் க. வசந்தகுமாரி ஆகியோர் பங்கேற்ற நிலையில் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. அப்போது பேசிய அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் குமரேசன், அரசு மாணவர்களுக்கு வழங்கியுள்ள மடிக்கணினி என்பது செல்போன் போன்று தேவையற்ற தகவல்களை வழங்கும் கருவி அல்ல, தேவையான தகவல்களை தேடி அறியும் கருவி. அதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் தரம், தொழில்நுட்ப வசதிகளை தேவையான அளவு அதில் வழங்கப்பட்டுள்ளதை படித்த மாணவர்கள் நீங்களே அறிவீர்கள். தமிழ்நாடு அரசு கல்வி திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களால் 2000ஆம் ஆண்டு டைட்டில் பார்க் மென்பொருள் பூங்கா துவங்கி தற்போது வரை தொழில்நுட்பம் சார்ந்தும் கல்வி சார்ந்தும் பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு அளித்து வருகிறது என்றார். விழா தொடங்குவதற்கு முன்பு ஒரு சில ஹைலைட்ஸ் பாயிண்ட் அபவுட் தி ஸ்கீம். இந்த ஸ்கீம் ஆரம்பித்தது எப்பயுமே நீங்கள் நினைக்க முடியாத ஸ்டூடெண்ட்டாக இதுக்கு யார் ஆர்கிடெக்டாக இருந்தது, இதுக்கு யார் முதல்ல வித்திட்டது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இது 2000 இது ஒரு நீண்ட நெடிய பயணம். 2000 நீங்கள் பிறந்து கூட மாட்டீங்க. 2000 பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்னு ஒரு பெரும் திட்டத்தை இந்த தமிழகத்திற்கு கொண்டு வந்த தமிழ் சமுதாயத்தின் சிறப்பு, தமிழ் சமுதாயம் பெருந்தொழுங்கே பிறந்து வாழ்ந்து மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்புகளாக தொடங்கப்பட்டது தான் இதுக்கு போட்ட முதல் விதையானது. இதை தொடர்ந்து நம் முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தொடர்ந்து பல திட்டங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக நடைபெற்ற திறன் மேம்பாடு, தென் வெற்றிக்கு படி, மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கான உதவி என மிக பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பயனாளிகள் இந்த அரசின் மூலமாக இருப்பார்கள் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிந்து கொள்ளலாம். இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் லைக் யுவர் செல்ஃபோன், இட் இஸ் நாட் லைக் யுவர் அதர் டிவைசஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு ஹேவ். நீங்கள் வச்சுக்கிறது தான் பாருங்க. இந்த லேப்டாப்பில் சிறப்பு அம்சங்களை நீங்கள் மாணவர்களாக இருக்கிறத சொல்கிறேன் நான். நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்து அதை படித்து பாருங்கள், அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது. ஸோ அதுலேருந்தே தெரியும் இந்த அரசாங்கம் உங்கள் மாணவர்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளது என்பதை. இதை படித்து பாருங்கள், என்னென்ன ப்ராசஸர் இருக்குது, என்ன மெமரி கெப்பாசிட்டி இருக்குது, என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணலாங்க பாருங்கள். இந்த வேண்டுகோளோடு தொடர்ந்து மாணவர்கள் நலனோடு அக்கறையோடு செயல்படுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்கள் மற்றும் அனைவருக்கும் அண்ணா பல்கலைக்கழக சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.